தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகோக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எரிகோல் இருக்கிற ராகாப் சொல்றாங்க, இந்த ஜனம் யோர்தானை கடந்துட்டாங்க, எரிகோ அடைக்கப்பட்டிருக்குது, மிகப்பெரிய ஒரு பட்டணம், மிகப்பெரிய மதில் சுவர், எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல, கலங்கி போய் இருக்கிறாங்க. அப்போதான் வேவு பார்க்க போன 2 பேர் வந்து சொல்றாங்க, அம்பா கலக்கத்தோடு இருக்கீங்க, அவங்க எப்படி இருக்கான்னு தெரியுமா, நீங்க வந்திருக்கீங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போய்விட்டது. அதுதான் ஆண்டவர் எடுத்த வெற்றி. செங்கடலுடைய வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஆக அந்த ராஜாக்கள் 2 ராஜாக்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் கண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்க பலனெல்லாம் போய்விட்டது, இருதயம் கரைந்து விட்டது. ஆண்டவரே வெற்றி பெற்றுட்டாருங்க. பிறகு இவங்க போய்தான் தோத்திரம் பண்ணி பிடிச்சுக்கிட்டாங்க, ஆர்ப்பரித்தார்கள், அலங்க விழுந்தது. அவரவர் இருந்த இடத்துக்கு நேரா ஏறி போய் பட்டணம் பிடிச்சிட்டாங்க. அங்க ரத்தம் சிந்தல, போராடல, ஈட்டி பயன்படுத்தல, பட்டயத்தை ரத்தம் சிந்தாமலேயே ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்றார் என்றார். அவர் பெற்ற வெற்றியிலே இருந்து இவர்கள் பெற்ற வெற்றி. இன்றைக்கு ஆண்டு அதை தான் சொல்றாருங்க. இந்த யுத்த காலத்தில் நமது வெற்றி என்று சொன்னால் நமது ஆண்டவர் இயேசு நமக்கு பெற்று கொடுத்த வெற்றி. ஆகவே சொன்ன 100% உங்களுக்கு வெற்றி உண்டு. வெற்றி 100% பிரதர் சிஸ்டர் உண்டு. ஏனென்றால் வெற்றி வேந்தர் உன்னோடு இருக்கிறார். நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம், நாம் யுத்த புருஷர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஆயுதம் ஜெபம், நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் யுத்த புருஷர்கள். இப்படி ஜெபிக்கணும்னா ஆவினால் ஜெபிக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவினால் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படி எதையும் நம்ம அசைக்க முடியும். இந்த யுத்தத்தில் நிச்சயமாய் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.